தானம் செய்வதில் சிறந்தவன் நான் தான் என்ற கர்வம் இருந்தது அர்ஜுனனுக்கு. இதை உணர்ந்த கிருஷ்ணர் அர்ஜுனனின் கர்வத்தை அன்றே அழிக்க முடிவு செய்தார். உடனே அர்ஜுனனை அழைத்து, உனக்கும் கர்ணனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவரே சிறந்த தர்மவான் என்று கூறினார். அர்ஜுனனும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டான். கிருஷ்ணர் ஒரு தங்க மலையை அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுத்தார். இந்த மலையை இன்றைய பொழுது சாய்வதற்குள், சூரியன் மறைவதற்குள் தானமாக கொடுத்து தீர்த்து விட வேண்டும். இது யாரால் முடிகிறதோ அவரே சிறந்த தர்மவான் என்று கிருஷ்ணர் கூறினார். உடனே அர்ஜுனன் தன் வில்லையும் அம்பையும் கொண்டு அந்த தங்க மலையை தகர்த்தெடுத்து மக்களுக்கு வாரி வாரி வழங்கினான். கைகள் ஓயும் அளவிற்கு தானமாக கொடுத்த பிறகும் மக்கள் அர்ஜுனனை வாழ்த்தவில்லை, மாறாக வசைபாடினார்கள். ஆம், ஒருவருக்கு தங்கம் அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் இருந்ததால் அர்ஜுனனை அனைவரும் வசைபாடினார்கள். மக்களின் மன போராட்டத்தை எண்ணி அர்ஜுனனும் களைப்புற்றான். ஆகவே அன்றைய பொழுது சாய்வதற்குள் அவனால் அந்த தங்க மலையை தானம் செய்து முடிக்க முடியவில்லை. அர்ஜுனன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். கிருஷ்ணர் உடனே கர்ணனை கூப்பிட்டு அந்த தங்க மலையை பரிசாக கொடுத்து, இன்றைய பொழுது சாய்வதற்குள் இந்த மலையை தானமாக கொடுக்க வேண்டும், இது உன்னால் முடியுமா என்று கேட்டார். உடனே நான் செய்கிறேன் பாருங்கள் என்று கூறி கர்ணன் அவ்வழியே வந்த ஒரு வயதானவரிடம் அந்த தங்க மலையை கொடுத்து, இதை உங்கள் சேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் என்று கூறி தங்க மலையை கொடுத்து விட்டு சென்று விட்டான். ஒரு நொடி பொழுதிலேயே தங்க மலையை தானமாக கொடுத்து விட்டு சென்று விட்டான் கர்ணன். பார்த்திபா, பார்த்தாயா, இப்பொழுது தெரிகிறதா யார் சிறந்த தர்மவான் என்று கிருஷ்ணர் கூற அர்ஜுனனும் தனது கர்வத்தை எண்ணி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணரிடம். கொடுப்பதில் கர்ணனுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்பதை கிருஷ்ணர் கூறி அர்ஜுனன் புரிந்து கொண்ட காட்சி இது.